சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மோடி அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிராக அடுத்த அதிரடியான நடவடிக்கை அறிவித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள். இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் இப்படியான போராட்டத்தை இதுவரைக்கும் அறிவித்ததில்லை என்பதாக இந்தியா முழுக்க பரபரப்பு கிளம்பி இருக்கிறது. தேர்தல் ஆணையர்கள் மேற்கு வங்கத்துக்கு வருவதற்கு முன்பாக மம்தா பானர்ஜி தொடரக்கூடிய இந்த போராட்டம் என்பது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது? மம்தா பானர்ஜியை தோற்கடிப்பதற்காக கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான வாக்காளர்களை நீக்கி இருக்கிறதா தேர்தல் ஆணையம்? குறிப்பாக முதலமைச்சருடைய தொகுதியிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபார்முலாவில் மம்தா பானர்ஜியை தோற்கடிக்க தீட்டப்பட்ட ரகசிய திட்டம் என்பது சதி திட்டம் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய கவனத்தையே பெற்றிருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள். நமக்கு தெரியும், அவங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு நந்திகிராம் சிங்கூர் போராட்டங்கள் ஆகட்டும், களத்தில் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருப்பது, ஏறத்தாழ அவங்க வாரக்கணக்கில் உண்ணாவிரதம் இருந்ததெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தது. அப்படியான ஒரு ஃபைட்டர், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், தெருவில் இறங்கி போராடுகிறவர் என்கிற இமேஜை முதலமைச்சரான பிறகும் தொடர்ந்து தற்காத்து வருகிறவர் மம்தா பானர்ஜி அவர்கள். நீங்கள் ஒரு வகையில் யோசிச்சிங்க அப்படின்னா, பிரதமர் கொஞ்சம் இமேஜ் கான்ஷியஸாக இருப்பார். அவருடைய எப்படி பொதுவெளியில் ஊடகங்களில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல கான்ஷியஸாக இருப்பார்னு சொல்லுவாங்க. பிரதமரை விடவும் கான்ஷியஸான ஒரு ஆள் யாருன்னா மம்தா பானர்ஜி அவர்கள். அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறது, அந்த ஒரு எளிமை அப்படிங்கிறது அவங்கள கொண்டு போய் அந்த மக்களிடம் சேர்த்து இருக்கிறது. இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம். மம்தாவினுடைய போராட்டம் என்ன? ஒரு முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து, இதுக்கு முன்னாடி மாநில முதலமைச்சர்கள் மத்திய அரசை எதிர்த்தெல்லாம் போராட்டம் நடத்தியிருப்பார்கள், பேரணி போயிருப்பாங்க, தர்ணா பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கும். தேர்தல் ஆணையத்தையும் எதிர்த்து, தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுகிற பாஜக அரசை எதிர்த்து அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸில் பார்க்குறோம், மம்தா பானர்ஜி டு ஹோல்டு தர்ணா ஆன் March 6 ஸ்லாம்ஸ் ECI as biased அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் இன்றைக்கு முழுக்க பாஜகவின் சார்புத்தன்மை எடுத்து தில்லாலங்கடி வேலைகளை செய்து ஏறத்தாழ 1 கோடி வாக்குகளை நீக்கியிருக்கிறார்கள். இதை எதிர்த்து நான் முதலமைச்சராக 6ஆம் தேதி மதியம் தர்ணாவுக்கு உட்காருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிடக்கூடியது என்னுடைய பவானிப்பூர் தொகுதி. கடந்த முறை மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே பார்த்திங்க அப்படின்னா சுவேந்து அதிகாரி அவங்கள எதிர்த்து நின்று அவருடைய மம்தாவின் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு போய் மூத்த அமைச்சராக இருந்தவர், முன்னணி தலைவராக இருந்தவர் ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில் சேர்ந்து எதிர்த்து நின்று ஜெயிச்சார். மம்தா பானர்ஜி தோற்கிறாங்க, அவங்க தோற்கிறாங்க, கட்சி ஜெயிக்கிறது, முதலமைச்சராக உட்கார்ந்துடுறாங்க. 6 மாதங்களுக்குள்ள முதலமைச்சராகணும். கடைசி நேரத்தில் தான் அந்த ராஜினாமா வேற ஒருத்தர் ராஜினாமா பண்ண சொல்லியாச்சு. ஆனால் அங்கே எலெக்ஷன் நடத்தாமல் தேர்தல் ஆணையம் இழுத்துக்கிட்டு இருந்து கடைசி நேரத்தில் தான் அந்த பதவி பிரமாணம் அந்த காலம் முடியறதுக்குள்ளே அவங்களுக்கு எலெக்ஷன் நடத்துவதற்கான அறிவிப்பு வந்தது. அந்த பவானிப்பூர் தொகுதியில் திட்டமிட்டு மம்தா பானர்ஜியை தோற்கடிக்க பாஜக இந்த முறை ஒரு பெரிய சதியை செய்திருக்கிறதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபார்முலான்னு நான் முகப்புரையில் குறிப்பிட்டேன். மம்தா பானர்ஜியினுடைய தொகுதியில் மட்டும் இப்போது 44,000 ஓட்டுகளை SIRக்கு பிறகு நீக்கி இருக்கிறார்கள். அதாவது 25% மேலே ஓட்டு காலி. இதற்கு முன்பாக மம்தா பானர்ஜி குறிப்பிடுகிறார், 2,06,000 பேர் வாக்காளர்களாக பவானிப்பூரில் இருந்தாங்க. ஆனால் இப்போது அதில் 44,000 பேரை டிராஃப்டில் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக 2,000 பேர் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு 14,000 பேர் அப்படின்னா ஏறத்தாழ 60,000 பேரை உங்களுக்கு நீக்குவதற்காக அந்த 14,000 பேர் அட்ஜுகேஷன் இனிமேல் வெரிஃபிகேஷன் பண்ணி இருப்பாங்களா இல்லையான்னு தெரியும். நீங்கள் யோசிங்க, ஒரு முதலமைச்சருடைய தொகுதியில் 3/4 ஒருவரை டெலீட் பண்ணிடுறாங்கன்னா அவங்க அதுக்கு போராடணுமா, தெருவுக்கு வரணுமா, களத்துக்கு வரணுமானா அதைத்தான் மம்தா பானர்ஜி செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது முழுக்க எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தவறான நோக்கத்தோடு தேர்தல் ஆணையமும் AI சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி பின் பாயிண்டடாக டெலீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, என்னுடைய தொகுதியில் அவங்க 44,000 60,000 ஓட்டை டெலீட் பண்ணிட்டு போட்டோம். அங்கே ஒரு வாக்காளன் உண்மையான வாக்காளன் இருந்தால் கூட நான் ஜெயிப்பேன், இந்த சதியை மீறி இங்கே ஜெயிப்பேன். ஆனால் என்னுடைய போராட்டம், என்னுடைய தர்ணா என்னுடைய தொகுதி என்கிற சுயநலத்துக்காக அல்ல. மேற்கு வங்கம் முழுக்க ஓட்டளிக்க தகுதியுடைய என் மண்ணினுடைய பெங்காலி மொழி பேசும் மக்கள் 1 கோடி பேருக்கு வாக்கில்லாமல் ஆக்கிவிட்டார்களே, இந்த அநீதியை எதிர்த்து நான் போராடப் போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய தேங்காயை எடுத்து உடைத்திருக்கிறார். ஏன்னா முதலமைச்சராக நான் என் தொகுதியை பற்றி போயிட்டுமா யோசிப்பேன், இந்த நாட்டையே, இந்த பெங்காலி மேற்கு வங்க மாநிலம் குறித்தல்லவா யோசிப்பேன் என்பதாக அவர்களுடைய அது எவ்வளோ ஒரு பொலிட்டிக்கலி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 1.20 கோடி பேருக்கு நீங்கள் தூக்கிடுறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் தேர்தல் ஆணையமும் ஞானேஷ்குமாரும் நேரடியாக அமித்ஷாவுக்கு செக்ரட்டரியாக இருந்து அவரிடம் வேலை பார்த்த
ஞானேஷ்குமார் என்கிற ஒரு டார்கெட்டை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். அவர் எப்படி நேர்மையாக நடந்துப்பார், அவர் இவருக்கு வேலை பார்த்தவர் தானே என்கிற இடத்திற்கு அது அடிக்கடி வந்து நிற்கும். அப்போ இது முழுக்க முழுக்க இது வந்து அநீதி என்று நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், எதிர்க்க போகிறோம் அப்படின்னு தர்ணாவை இப்போது அறிவித்திருக்கிறார். இதில் நான் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபார்முலான்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ ஜெயிச்சார் போனார், நீங்கள் அதெல்லாம் விடுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் அவருடைய தொகுதியிலேயே தோற்றார். இவங்களுடைய எண்ணிக்கை இருந்தது 2 தேர்தலில் பேக் டு பேக் மெஜாரிட்டி செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி. 3வது தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலே தோற்கிறார். எதிர்கட்சியாக போனது அதிஷி தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இதில் கெஜ்ரிவால் எப்படி தோற்றார் அப்படின்னு த குவிண்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பீஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை பார்க்குறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் லூசஸ் நியூ டெல்லி, 25% ஓட்டர்ஸ் வேர் டெலீட்டட் இன் 5 years in the seat அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த நம்பர் ஆஃப் ஓட் டெலீட் பண்ணப்பட்டது 37,000 வாக்குகளை 5 ஆண்டுகளில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்த புதுடெல்லியினுடைய சீட்டில் இருந்து பேட்டனாக டாக்டிக்கலாக டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 35,000 வாக்குகள் ஒருவேளை இருந்திருந்தால் தேர்தல் முடிவு வேறு விதமாக மாறி இருக்கும். அதில் ஜெயிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா பிரவேஷ் வர்மா, பாஜகவினுடைய வேட்பாளராக நின்ற பிரவேஷ் வர்மா தான் ஜெயிக்கிறார். எவ்வளோ வாக்கு வித்தியாசம்? 4,000 வாக்கு வித்தியாசம். இந்த 35,000 பேர் இருந்தால் பிரவேஷ் வர்மாவுக்கு ஒரு 10,000 பேர் போடுறாங்கன்னே வச்சுப்போம், மீதி 20,000 அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருந்தால் அவர் ஜெயித்திருப்பார். இன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார். இந்த வெற்றி ஆன பிறகு அவர் இன்னும் பெரிய சண்டையை கொண்டு போயிருந்திருக்க முடியும். அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இதை முடித்தது 5 ஆண்டுகளாக பேட்டனாக பார்த்தீங்கன்னா, கெஜ்ரிவால் அந்த சீட்டில் 3 முறை எம்எல்ஏ. நீங்கள் காங்கிரசினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீக்ஷித் அவர்களை தோற்கடித்து அந்த இடத்துல அவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முதல் முறை முதலமைச்சரானார். அது ஏறத்தாழ 40 நாளோ என்னமோ தான் அந்த அரசாங்கம் இருந்தது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. காங்கிரஸோடைய கூட்டணி வச்சார், நெருக்கடிகள் வந்தது, ராஜினாமா பண்ணார், கவர்னர் ஆட்சி, அதற்கு பிறகு எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனால் இந்த 3 தேர்தல்களிலும் 2013, அதற்கு பிறகு அந்த ரெசிக்னேஷனுக்கு பிறகு 14, பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 19 அப்படிங்கிற மாதிரி அந்த டென்யூரில் அவர் வெற்றி பெற்றிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்போ அந்த சூழல், அந்த நிலையில் 3 முறை ஜெயித்ததில் தோற்றுருக்காருன்னா 44,000 வாக்காளர்களை நீக்கியது காரணம் அப்படிங்கிறது 4ல் 1 பங்கை டெலீட் பண்ணிட்டாங்க. இது கெஜ்ரிவாலுக்கு. மம்தாவுக்கு 3ல் 1 பங்கு, ஏறத்தாழ நீங்கள் 30% ஆஃப் தி ஓட்ஸ் வேர் டெலிட்டட் அப்படிங்கிற நிலைக்கு தான் வருது. 2.06 இருந்ததுலேருந்து 60,000 ஓட்டை டெலிட் பண்ணா. அப்போ இந்த பேட்டர்ன் என்பதை இதற்கு முன்பாக சோதனை செய்து பார்த்து விட்டு இருக்கிற வாக்காளர்களை நீக்கிவிட்டு அதன் வழியாக இது நடந்திருக்கிறதா என்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் மம்தா பானர்ஜியுடைய பவானிபூர் தொகுதி கூட நீங்கள் பல விஷயங்கள் சொல்லலாம். அது வந்து நீங்கள் ஒன்றும் அவ்வளவு கோரில் இருக்கக்கூடிய ஒரு நகரப்புறம், ஒரு கொல்கட்டா மாதிரியான சிட்டியா அது இல்லை. இப்படியெல்லாம் நீங்கள் யாராச்சும் ஒரு விமர்சனங்களை கூட வைக்கலாம். என்னன்னா அப்போ என்ன ஒரு கணக்குக்கு வரலாம், அங்கே இருந்து வேலை தேடி நகரங்களை நோக்கி வேலைக்கு ஆட்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அதனால கூட குறைஞ்சிருக்கலான்னு. நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அது பொருந்தாது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பாப்புலஸ் நகரமாக இருக்கக்கூடிய நகரம் எது? புதுடில்லி. அந்த புதுடில்லியுடைய மைய தொகுதியில் இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலில் அப்போ அங்கே 40,000 பேர் என்ன திரும்ப கிராமத்துக்கே போயிட்டாங்களா, நம்ம பிழைக்க முடியாதுன்னு அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ டெலிஷனில் வெளிப்படைத்தன்மை இல்லை. வாக்காளர்களை நீக்குவதற்குள் ஏதோ சதி நடந்திருக்கிறது அல்லது ஒரு நோக்கத்திற்காக செய்யப்பட்டிருக்கிறதுன்னு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி பார்ட்டியோ இல்லை இந்த பக்கம் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸோ சொல்லுவதற்கு மிக முக்கியமான காரணம் அது சரி தவறு ஆவணம் இருக்கு இல்லை அதுக்குள்ளே போல. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை வெளிப்படையாக செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சூழலில் மம்தா பானர்ஜி இப்படியான ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏறத்தாழ 700 நீதிபதிகள் உள்ள களமிறக்கப்படுறாங்க. 3 மாநிலங்களினுடைய நீதிபதிகள், மேற்கு வங்கம், அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், குறைஞ்சது 3 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் உடைய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ப்ளஸ் ஒரிஷாவில் இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் எதுக்கு தேர்தல் ஆணையம் அங்கே மைக்ரோ அப்சர்வர்ஸ் போட்டது, இதெல்லாம் சரியில்லை. இன்னும் 60 லட்சம் பேருக்கு அவங்களுடைய வாக்காளர் எஸ்ஐஆரில் அவங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க, வாங்கி செக் பண்ண ஆள் இல்லைன்னு டியூட்டி போட்டிருக்கிறாங்க. இதற்குள்ளாக ஃபைனல் டிராஃப்டை ரிலீஸ் பண்ணியாச்சு. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த 700 நீதித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், இன்றைக்கி அதிகாரிகளை அவங்கள டெபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ், ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் ஆன் டியூட்டி மாதிரி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை டெபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு பிறகு சேர்க்கக்கூடியது கூடாதது இதெல்லாம் முடிவு பண்ணாங்கன்னா அதற்கு பிறகு வரக்கூடிய
தகுதியுடைய வாக்காளர்களை ஒரு சப்ளிமெண்ட் ஷீட் போட்டு நாங்கள் இதில் சேர்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. அது சேர்க்கலாம், சேர்க்காமல் போகலாம், தேர்தல் ஆணையம் இது எந்த வரைக்கும் செய்யும், இதெல்லாம் நிலைத்த தன்மை இல்லை. ஒருவேளை உச்சநீதிமன்றம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு செஞ்சுருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும், ஏற்கனவே நீக்கப்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவே எனக்கு 1 கோடி வந்துருச்சு அப்படிங்கிறது மம்தா பானர்ஜியினுடைய அதிபயங்கரமான குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ இவங்க இதை செய்யக்கூடிய நேரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் அரசியலில் எந்த ஒரு நகர்வுக்கும் ஏன் இப்போ அப்படிங்கிறத அடிக்கோட்டிட்டு கவனிக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஏன் இப்போ அப்படின்னா, மம்தா பானர்ஜி 6ஆம் தேதி தர்ணாவை தொடங்குகிறார். அது காலவரையற்ற தர்ணாவா, அன்னைக்கு மட்டுமே முடியுமா, இதை ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் இருக்க செய்தியை பார்ப்போம். ECI full bench to visit Bengal on March 9-10 ahead of polls என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இப்போ தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் புதுச்சேரி ஒரு நாள் விசிட் வந்தார், தமிழ்நாட்டில் 2 நாள் இருந்தார் நினைக்கிறேன், முடிச்சுட்டு இப்போ அடுத்து போகிறார் இல்லையா. இவர் மத்திய அரசு மற்றும் அரசினுடைய படைகள் இருப்பாங்க, தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் போகிறதுனால மேற்கு வங்கத்திற்கும் பயணப்படுகிறார். 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி இந்த மாதம் இருக்கிறார் அப்படின்னா, அதற்கு 3 நாட்கள் முன்பாக மம்தா பானர்ஜி தர்ணாவில் உட்காரப் போகிறார்கள். எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் ஒரு டெலிகேஷன் 3 தேர்தல் ஆணையர்களும் போகிறாங்க. அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையரோடு சேர்த்து மத்திய பாதுகாப்பு படைகளை எப்படி பயன்படுத்துவது, எப்படி தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகளை செய்வது, EVM விவிபேட்டு நபர்கள் ட்ரைனிங்கு, நீங்கள் வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு வரக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்கான ட்ரைனிங்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க, வேறு ஸ்டேட்லேருந்து ஆட்கள் வேணும்னா என்ன பண்ண போகிறோம், இது அத்தனையும் அந்த தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் தொடர்பான விஷயங்களை தான் அவங்க நகர்த்துறாங்க. மிக அதிகமாக இதில் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் ரொம்ப ப்ராப்பராக, ஏன்னா இப்போ எல்லா தேர்தல் இதுலேயுமே ஒரு விஷயத்தை முன்கூட்டியே பண்ணுவாங்க. பதற்றமான தொகுதிகள் அப்படின்னு சிலதெல்லாம் கண்டறிவாங்க, அது பதற்றமான பூத்துகள் அப்படின்னு சிலவற்றை கண்டறிவார்கள். அப்படி கண்டறிஞ்சு அதற்கு பிறகு அந்த பூத்துகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதுங்கிறது தேர்தல் ஆணையம் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா, தேர்தல் ஆணையம் இப்போ மேற்கு வங்கத்தில் மிக அதிகமான இடங்களில் அவங்க பதற்றம்னு எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள், ஏன்னா நீங்கள் வந்துட்டு வாக்கு இல்லை அப்படின்னு அங்கே வந்த பிறகு பலருக்கும் தெரியாமல் போகும், அது சிக்கலாகும், முரணாகும், அவர்களை அப்புறப்படுத்தணும். நீங்கள் தான் ஒருத்தர் 2 பேரையும் டெலீட் பண்ணுறீங்க, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக அது வருது அப்படிங்கிற இடம் இருக்குது. இப்போ இதற்கெல்லாம் எப்படி பயன்படுத்துவது, அதுக்கு மத்திய படைகளுக்கான SOPs என்ன கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் மற்ற எங்கே செய்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் தமிழ்நாடு, அஸ்ஸாமு, புதுச்சேரி இதை கூட ஓரங்கட்டிட்டுலாம் அவங்க மேற்கு வங்கத்தில் ரொம்ப தெளிவாக, கேரளா கூட ஓரளவு விட்டுருவாங்களா இருக்கும், மேற்கு வங்கத்தில் அதை இன்னும் தெளிவாக பார்க்குறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. இதற்கு நடுவில் வழி தவறி போய் SIR டியூட்டிக்கு போனவர் வழி தவறி மாறி பார்டர் ஏரியாவில் இருந்ததுனால அவர் நல்ல வேலை அந்த பக்கம் பங்களாதேஷ் பக்கம் போல் இந்த பக்கம் ஒடிஷாக்குள்ளே போயிட்டாங்க. அப்படி போன 2 பேங்க் அதிகாரிகளை குழந்தைகளை திருட வந்திருக்கிறாங்கன்னு நினச்சி அந்த கிராம மக்கள் கட்டி வச்சு அடித்து மிகப்பெரிய சர்ச்சையாகி ஒரு 70-80 பேரை கைது பண்ணி கொண்டு போனாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒடிஷாவில் பார்த்தோம். யாராவது ஒரு அதிகாரி மேற்கு வங்கத்தில் தாக்கப்பட்டிருந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்திருப்பார்கள். ஒடிஷாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய முதலமைச்சர் தான் இருக்கிறார், பாஜகவினுடைய ஆட்சி நடக்கிறது. பட் அதை பற்றி அவங்க அதை பெருசாக கண்டுக்கல அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. தேர்தல் ஆணையம் வரக்கூடிய நேரத்தில் மம்தா பானர்ஜியினுடைய தர்ணா என்பது அவர் தொண்டர்களை ஒரு உற்சாகப்படுத்துமானா இது உற்சாகப்படுத்தாது, ஒரு உணர்வு எழுச்சியை நோக்கி நகர்த்தும். அப்படி நிகழ்த்தும் போது இந்த கொந்தளிப்பில் அவர்கள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, ஹேண்டில் பண்ண போகிறாங்க என்கிற ஒரு பிரதானமான கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. மேற்கு வங்கம் இப்போ அது வந்து அந்த மாநிலம் என்பதே தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு மாநிலமாக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படியான எந்த சூழலும் வந்துவிடக்கூடாது, தனிநபர்கள், பொதுமக்கள் யாரினுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம முழுதாக நம்முடைய நிலைப்பாடு அதுவாக இருந்தாலும் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்கிற கேள்வி. ஏன்னா இது 2 பேருக்குமே அதை மோதும் போது வாழ்வா சாவா என்கிற தேர்தலை போல தான் அவர்கள் மோதப் போகிறார்கள்ங்கிறது தான் நமக்கு இன்னும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு நடுவில் மம்தா பானர்ஜி வெறும் தர்ணா மட்டுமல்ல, அதற்கு பிறகு அங்கே உட்கார்ந்து என்னென்ன பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஆவணப்பூர்வமாக தொகுதி வாரியாக பூத்து வாரியாக அவங்க சில டீட்டெயில்ஸை எடுக்கிறாங்க, சில தரவுகளை. அந்த தரவுகளை செய்தியாளர் சந்திப்பில் அன்றைக்கு வெளியிடவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வருது. ஆப்வியஸாக அவருடைய அபிஷேக் பானர்ஜி ஒரு நெக்ஸஸ் இருக்குது போல் பேனல்ஸுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் பிஜேபிக்கும் அவரும் குற்றம் சாட்டுகிறார். ஏறத்தாழ இது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய நிதின் நபின் அபிஷேக் பானர்ஜி முதலமைச்சராகத்தான் மம்தா பானர்ஜி துடிக்கிறார்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்.
இது கட்டாயமாக இந்த மம்தாவினுடைய ஆட்சி அப்படிங்கிறது அதற்கு ஒரு ஆட்சிக்கு முடிவுரை கட்டுவோம் அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். எவ்வளவோ வேறு ஸ்டேட் ஊடுருவல்காரர்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருந்தார்கள், எல்லாவற்றையும் கலைந்து விட்டோம், இனி இந்த மண்ணின் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மண்ணுக்கான தலைவரை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சாரங்கள். ராஜ்நாத் சிங் அங்கே பேரணி போகிறார். பாஜக கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா முற்றுமுழுதாக ஒரு முகாம் அலுவலகமாகவே இறங்கி இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விடப்போவதாக இல்லை மம்தா பானர்ஜி அவர்கள். எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் தேர்தல் நெருக்கத்தில்? தேர்தல் ஆணையர்கள் அவங்க நல்லபடியாக போயிட்டு இந்த தயாரிப்பு வேலைகளை முடிச்சுட்டு வருவாங்களா? அங்கே களத்துக்குள்ளே போயிருக்கக்கூடிய இந்த 700 நீதிபதிகளுடைய அறிக்கைகள் எப்படி வரப்போகிறது? பல்வேறு விதமான சுவாரஸ்யங்களை சுமந்தபடி அடுத்த வாரம் என்பது நமக்கு தயாராக இருக்கிறது. இன்னும் ஒரு 3 நாட்களில் நமக்கு இதனுடைய அப்டேட்ஸுங்கிறது தெரிஞ்சிடும். அதனுடைய கூடுதலான பயணங்கள், அதனுடைய அரசியல் கோணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மேற்கொண்டு எப்படி பரிணமிக்குது என்பதை பொறுத்து விரிவாக வேறொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம்.